ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர்ற பக்தர்களெல்லாம் நாங்கள் பேட்டி எடுத்துக்கிட்டு வரோம். அவங்க சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உண்மையான, சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க உண்மையான வார்த்தைகளை, வாசகங்களை இங்கே உங்கள் முன்னால் பகிர்ந்துக்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிற விஷயங்கள் நீங்கள் கேட்குற பாக்கியம் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்குமா அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இங்கே வந்தால் நடக்கும் அப்படின்றதுக்கு இவங்கெல்லாம் ஒரு முக்கிய சாட்சியாக அமைகிறாங்க. வணக்கம் மேடம், உங்கள் பேர்? கிருஷ்ணகுமாரி. என்னங்க மேடம்? திலகம். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க? 2023 ஒரு 3 வருஷமாக வந்துட்டுருக்கீங்க. 23, 24, 25 3 வருஷமாக வந்துட்டுருக்கீங்க. இந்த 3 வருஷமாக வரும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். நீங்கள் இருக்கிற இடம் எங்கே? கேகே நகர். அம்மா வலசர வாக்கத்துலேருந்து. அங்கேருந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வரீங்க கோயிலுக்கு. நீங்கள் முதல்ல வரும்பொழுது யார் சொல்லி இந்த கோயிலுக்கு வந்தீங்க? யூடியூப்பில் பார்த்தேன் சாய்ராம். அதில் உங்களோட இதை பார்த்தேன், நாகசாய்பாபாவுடைய அற்புதங்களை பார்த்துட்டு வந்தேன் சாய்ராம். யூடியூப் மூலிமா நீங்கள் பார்த்து வந்தீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பல விஷயங்கள் முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் இந்த யூடியூப் மூலிமா நீங்கள் வந்து பேட்டி கொடுக்குறீங்க. இந்த பேட்டியை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமான்னு மற்றவங்க இங்கே வராங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு முடியறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். நீங்கள் முதலாக வரும்பொழுது என்ன கோரிக்கை வச்சு சாமிகிட்ட வந்தீங்க? நான் வந்து கால் ஆப்ரேஷன் பண்ணோன்னாங்க. அது நல்லபடியாக பாபா பண்ணி கொடுத்தாரு. பாபா மேலே பாரம் வச்சு தான் பண்ணேன். நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. எனக்கு 2 முழங்கால் தேய்மானம் இருந்ததுனால பண்ணணுன்னாங்க. பாபா மேலே பாரம் வச்சு தான் பண்ணினேன். பண்ணிவிட்டு ஓரளவுக்கு இப்போ நடந்துட்டுருக்கிறேன். கொஞ்சம் கழுத்து வலி இருக்குது. அதனால அதுவும் நல்லபடியாக பாப்பா குணமாக்கி கொடுக்கணும்னு சொல்லி பையனுக்கு எம்பிபிஎஸ் சீட் அவர் தான் வாங்கி. எம்பிபிஎஸ் சீட்டு முடிச்சுட்டான், வாங்கி முடிச்சுட்டான் சார். சீட்டு வாங்கி கொடுத்ததே பாபா தான். கண்டிப்பாக அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. நல்ல கவர்மெண்ட் காலேஜில் இஎஸ்ஐசி கேகே நகரில் படித்து இப்போ முடிச்சிட்டாரு. இப்போ எம்டிக்கு தயார் பண்ணிட்டுருக்காரு. அதே மாதிரி நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாரு. பொண்ணுடைய கல்யாணத்தையும் நடத்தி கொடுத்தாரு. இப்போ நீங்கள் பொண்ணு வந்து ஒரு காணிக்கை முதல்ல வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அவள் இப்போ எங்கே இருக்கா உங்கள் பொண்ணு? பெங்களூர்ல இருந்து அவங்க ஹஸ்பண்டும் அவளும் வந்தாங்க. என்ன விஷயம் முடிஞ்சு அவங்க வந்தாங்க? அவளுக்கு வேலை கேட்டிருந்தா சார். ஒரு வேலை, ஒரு நல்ல ஸ்கூலில் அவளுக்கு வேலை கிடைக்கிறது தெரிந்தது. அது கொஞ்சம் சில சிரமங்கள் இருந்தது கிடைக்கிறதுல. இவர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணோன்னே அதை நடந்து. முதல்ல அவள் சிபிஎஸ்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாளா? ஒர்க் பண்ணியிருந்தா. இப்போ எங்கே வந்து ஒர்க் பண்ணுறா? வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் அவளுக்கு வேணும்னு நினச்சி கேட்டா, அது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. இடம் வேணும்னு கேட்டேன். குழந்தைக்கும் வாங்கி கொடுத்தாரு. குழந்தைக்கும் அங்கேயே வந்து ஸ்கூலில் இடம் கிடச்சிது. இவளுக்கும் அங்கே வேலை கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு அவள் என்ன வேணுனாலும் அது வந்து சாமிக்கு செஞ்சுட்டு போனா. இப்போ நீங்கள் இன்றைக்கி மடிப்பிச்சை எடுத்திருக்கீங்க இல்லையா? என்ன காரணத்துக்காக மடிப்பிச்சை எடுத்தீங்க? எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஆரோக்கியம், கொஞ்சம் கழுத்து வலி இருக்குது சார். அதனால கால் ஓரளவுக்கு நடக்கிறேன் சார். இருந்தாலும் கழுத்து வலி கொஞ்சம் எனக்கு ஒரு 25 வருஷமாவே இருக்குது. அதுவும் கொஞ்சம் அதிகமாக தொல்லை கொடுக்க ஆரம்பிக்குது. அதனால பாபா மேலே பாரம் வச்சு நல்ல ஆரோக்கியம், இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்கணும் அப்படின்றது நல்ல ஆரோக்கியத்துக்காக அவர் கேட்டு இருந்து இந்த மடிப்பிச்சை எடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு முடியும். இப்போ ஏற்கனவே ஒரு 3-4 பேர் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்காக வந்து வேண்டுதல் வச்சு எடுத்திருக்காங்க. இப்போ நீங்களும் இந்த வேண்டுதல் வச்சு இன்றைக்கி வந்து எடுக்கிறீங்க. இங்கே இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த வேலை முடியறதுக்கு அது வாய்ப்பு, நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமாக. அம்மா, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? மதுரையில் டீச்சராக. மகளிர் மதுரையில் டீச்சராக. சரி. ரிட்டையர் ஆகி பொண்ணு கூட இருக்கீங்க. பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணும்போது பாபா கிட்ட தான் வெளியே போனேன். பாபா இல்லைப்படி பாபாவை தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதை கண்ணு நல்லா ஆயிடுச்சு. 3 மாதம் ஆயிடுச்சு. போன வாட்டி ராமநவமிக்கு தான் இவங்க ஃபோன் பண்ணாங்க. அம்மா கண் ஆப்ரேஷனு, நான் வந்து காணிக்கை வந்து இதில் போட்டுடுறேன், உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன், ஜிபே பண்ணிடுறேன். அதனால் நீங்கள் வந்து அம்மாவுக்காக வேண்டிக்குங்க. என்னாலையும் கால் முடியல, எனக்கும் வரத்துக்கு முடியல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ அவங்களும் நல்லா ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கும் நல்லபடியாக கண் தெரியுது. இது ரெண்டுமே அந்த இறைவனுடைய செஞ்சு கொடுக்குறாரு. ஆரோக்கியம்னு சொல்லும்போதே நிச்சயமாக நம்ம எல்லாருமே முக்கியமாக வேண்டுறது வந்து இறைவனை தான். அது வந்து கண்டிப்பாக இந்த பாபாவால் எல்லாமே முடியுது. பையனும் இன்றைக்கி வந்து டிகிரி முடிச்சிருக்கான், எம்பிபிஎஸ் முடிச்சிட்டான்றது வந்து பெரிய விஷயம். அது குழந்தை டிகிரி வாங்கிட்டாரா? திங்கட்கிழமை இதுக்கு கான்வெகேஷன்.
கான்வெகேஷன் கொடுக்குறாங்க. மார்க்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு. இதுக்கப்புறம் பையன் என்ன பண்ண போகிறான்? எம்டி படிக்கணும்னு ஆசைப்படுறாரு சார். எக்ஸாம் எழுத போகிறாரு. அதுவும் பாப்பா நல்லபடியாக அவன் விரும்பின மாதிரி விரும்பின காலேஜில் மார்க் அந்த அக்கார்டிங் டு த மார்க்ஸ் தானே போடுறாங்க. அதான் கண்டிப்பாக அந்த இது இடம் அவனுக்கு முடிஞ்சு அவனும் நல்லபடியாக படித்து மேலே வரணும். முக்கியமாக வந்து நல்லபடியாக எல்லாருக்கும் சேவை செய்யணும். ஏழைங்களுக்கு சேவை செய்யணும். அதுதான் வந்து ஒரு ஏழைக்கு நம்ம உயிர் கொடுத்தா அது கடவுளுக்கு நம்ம செய்கிற சேவையாக தான் அமையும். அதனால் நம்ம எல்லாருமே கடவுளுக்கு அப்புறம் நம்புகிற ஒரே ஆள் யாருன்னா டாக்டர்ஸ் தான். அதனால் அந்த பணியை அவர் ஏற்படுத்தி அவர் கொடுத்து உங்கள் பையனும் அதை செய்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் உங்களுக்கு. அதனால் நீங்கள் இப்போ வந்ததுலேருந்து உங்களுக்கு வந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து நல்ல வேலை கிடச்சிது, குழந்தைக்கும் நல்ல ஸ்கூல் படிக்கிறதுக்கு கிடச்சிது, உங்களுக்கு கண் ஆப்ரேஷன் முடிஞ்சுது, இவங்களுக்கு கால் ஆப்ரேஷன் முடிஞ்சு இவங்க நடக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஓரளவுக்கு. வலி இல்லை, கழுத்து வலி மட்டும் இருக்குது. அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆரோக்கியத்தை அவர் நல்லபடியாக பண்ணி கொடுப்பார். கொஞ்சம் குடும்பத்தை கவனிச்சுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு அளவுக்கு பாபா வச்சிருக்காரு. இப்போ பையனும் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டான், ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறான். இவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு வந்து இந்த குறுகிய காலத்தில் இந்த 3 வருஷத்தில் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு. கல்யாணம் கூட இவர் தான் நடத்திட்டாங்க. அப்படிங்களா? இவர் தான் நடத்திட்டாரு. எல்லாமே இவர் தான். என் ஹஸ்பண்டு கூட வேலை ஆந்திராவில் பார்த்துட்டு இருந்தாரு. பாபாவை தான் வேண்டினோம். அவருக்கு இப்போ இங்கே ஒரு வேலை வாங்கி இங்கே சென்னையிலே வேலை கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா எங்கே ஒர்க் பண்ணுறாரு? செங்கல்பட்டில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில். ஓகே ஓகே. இப்போ இத்தனை விஷயங்களை அவர் வந்து அடுத்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் வந்து இறைவன் மேலே வைக்கிற பக்தியும் நம்பிக்கையை தான் அது காரணமாக அமையுது. அதனால் இந்த குளத்தூர் பாபா கோயிலுக்கு வர்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமாக உங்களுடைய பேட்டியை அவங்க பார்க்குற பாக்கியம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக முடியும்னு நம்பிக்கையோடு இங்கே வருவாங்க. நிச்சயமாக கடவுள் அவங்களுக்கும் முடிச்சு கொடுப்பாங்க. அவங்களும் இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை அது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மேடம். கோவில் நடத்துகிற அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் நீண்ட ஆயுள் கொடுக்க சாய்ராம் பிரார்த்தனை கண்டிப்பாக அவங்க மூலமாக தான் எங்களுக்கு இந்த அடிக்கடி வியந்துக்குவோம். 2 பேரும் வயசானவங்கள நல்லா கோயிலை பார்த்துக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படாத பாபாவுடைய கருணை. அதுவும் ஒரு காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் கால் வராது தான். ஸ்கூல் லைஃப்பில் போகும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு நின்று கிளாஸ் எடுக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கால் வலி இருக்கும். அதுக்கப்புறம் சுத்தமாக ரொம்ப கால் வலி. ஆனால் இப்போ இவருடைய சேவைகளை நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் எந்த ஹாஸ்பிட்டல் போல் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி நல்லாச்சுன்னு எனக்கு தெரில. எனக்கு ஒரு 56 வயசு இருக்கும்போதே கால் வலி இருக்கும், கொஞ்சம் நேரம் நிற்க முடியாது, கொஞ்சம் இப்போ படுத்துரும். அது ஏன்னா அந்த காலத்தில் எனக்கு சிக்குன்யா வந்தது, அதில் வந்து மாட்டினது தான் என் கால். அதனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரபிள் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ எனக்கு 66 வயசு ஆகுது. இந்த வயசில் நான் நின்று இவ்வளோ வேலைகளையும் நான் எங்கள் வீட்டில் வேலைக்காரியெல்லாம் கிடையாது. கோயில் வேலை, வீட்டு வேலை, அவருடைய சேவைகள், அவருக்கு அலங்காரம் பண்ணுறது, சாப்பாடு வைக்கிறதுலேருந்து கோயில் க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நானும் அவரும் 2 பேர் தான் செய்கிறோம். இந்த ஆரோக்கியமான வேலையை அவர் கொடுத்துருக்காரு நமக்கு அப்படின்னு சொல்லும்போது இது அவருடைய கருணை இல்லாமல் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே.